2 பேரும் அவர் லைனை பார்த்துட்டார், நான் என் லைனை பார்த்துக்கிட்டேன். அப்புறம் சினிமா விட்டு ஓடி போயிட்டான், காணா போயிட்டான்னு சொல்லுவாங்கன்னு ஒரு தெரிஞ்ச ஆளு சொன்னாங்கன்னு ஒரு படம் எடுத்தேன் கும்பாலம். அது கும்பாலம் போட்டுருச்சு. 2வது சதா எடுத்தேன். அவன் பாதியில் விட்டு இந்த கதை 100 ஆளுக்கு வச்சு எடுக்கிறேன். படத்தினுடைய படப்பிடிப்பை பார்த்தபோது விக்ரம் பெர்ஃபார்ம் பண்ணார்ல, அதை பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன சொல்லுவேன், நான் டைட்டம் சொல்லி வேலை வாங்கினார், பின்னி ஒத்துக்கிற மாட்டாவில். அதுலேருந்து திறமையை பார்த்தேன். இப்போ விக்ரமில் எல்லா பற்றியுமே அந்த படத்துலேயே இப்படித்தான் அவளை புழிஞ்சு வேலை வாங்கணும்னு வேலையில் கவனமாக இருப்பாள். காசை கவலைப்பட மாட்டாப்புல. கொடுத்தா நான் பண்ணித்தானே ஆகணும். எல்லாம் 10 மணி உலகெல்லாம் முடிச்சிடேன்டா அவளை. அந்த தைரியம் முடிச்சிச்சு. ஷார்ட்டு வித்தியாசம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ ஒரு நாளைக்கு 4 ஷார்ட் எடுக்குன்னு புது டைரக்டருக்கு சொல்லலாம். இவர் பால்மைந்தாட்ட ஒரு பொண்ணு எப்படி இருக்கும், அந்த அனுபவம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். சரி ஒன் சாய்ஸ் தொழிலை நம்ம கிரார் பண்ணி தொந்தரவுலாம் வரல.